ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் ஒன்று போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எந்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு விஜயை நம்ம பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆட்டினை போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் 18 நமக்கு என்னென்னு தெரியும். நம்ம ஈரோட்டில் நம்ம அண்ணனோட பிரச்சாரம். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட்டை வந்து அவங்க நம்ம ஜனநாயகன் டீம்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து டிசம்பர் 18ன்னு தான் சொல்லிட்டாங்க. இது ரொம்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ரசிகர்கள் மத்தியில் அந்த போஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகி வந்துன்னு இருக்குது. இதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஏன்னா இது மக்கள் ரீதியாக ரொம்பவே வரவேற்பை பெற்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ என்னன்னா, நம்ம பிரச்சாரத்து அன்னைக்கு இந்த பாட்டை எப்படி இதுக்காகவே அந்த பாட்டை விடுறாங்களா, இல்லை இதுக்கு ஒரு பிளான் எதனா வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா ஒரு டிசம்பர் 18 பிரச்சாரம்னு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் அந்த டேட்டில் வந்து இவங்க செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்பவுமே எதிர்பார்ப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நம்ம பிரச்சாரத்தை பார்க்குறதா இல்லை நம்ம அண்ணனோட செகண்ட் சிங்கிள் அதையும் நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கோம். அதுக்கு நம்ம எப்படி நம்ம இது பண்ணுறது? நம்மளால் ஒரு சந்தோஷமே நம்ம அண்ணன் நம்ம ஈரோட்டுக்கு வர்றாருன்றதே அதுவே ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதிலே இன்னொரு சந்தோஷமும் நமக்கு சேர்ந்து கலந்து வரும்போது நம்மளால் அது சந்தோஷத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே ஹைப் ஏறி போயிருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிரச்சாரத்தோட இறுதிக்கட்டம் நாளைக்கு தான். இன்றைக்கி 17 வந்து நாளைக்கு 18. நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா 11 to 1க்குள்ளே வந்து பிரச்சாரத்தெல்லாம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தோன்னா அண்ணன் காலையிலே அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி இங்கே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வேலையெல்லாம் விறுவிறுப்பாக நடந்துன்னு வந்துருக்குது. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று நேற்று வந்து பார்த்திங்கன்னா நடந்துருக்குது. புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்து நேற்று மாலை போடுற விஷயமா ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துருக்குது. தயவுசெய்து பிரச்சனைலாம் வேணாம் நண்பர்களே, வேணாம். ஏன்னா நம்ம அண்ணனோட கட்சியை நம்மளே அது வந்து நம்ம ஒரு இதுக்காக சண்டை போட்டுக்கினாலும் அங்கே மீடியாக்காரங்களாம் நம்ம அதை எடுத்து வீடியோவில் போடும்போது வேறு ஒருத்தர் கட்சிக்காரங்களாம் அது பாருங்கள் இதுமாரிலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு கட்சியான்னு சொல்லிட்டு அந்தமாரிலாம் எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிருவாங்க. வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்தமாரிலாம் வேணாம். நம்ம கட்சியை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம அண்ணனை எப்படி பார்த்துக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கட்சியும் பார்த்துக்கணும். விஜய் அண்ணாவை வந்து எப்படி நம்ம அவர் நடிகர்லேருந்து மேலே நம்ம ரொம்பவுமே மேலே தூக்கின்னு வந்தோமோ அதேமாரி நம்மளோட கட்டாயம் இன்னும் வந்து ஒரு 3 மாதமோ 4 மாதமோ தான் இருக்குது. அது வரைக்கும் எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் நமக்குள்ளே எதுவும் வேணாம். நம்மளாம் மற்றவங்க எது பண்ணாலுமே நம்ம அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனே சொல்லுவார். நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் தேவையில்லை. தயவுசெய்து இதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பிரச்சாரம். சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக போங்க. அண்ணனை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே உள்ளே போய் பார்க்கலான்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த பாண்டியில் நடந்த மாதிரி கியூஆர் கோடு வச்சு போகிறது அங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் பர்மிஷன் கொடுத்தாங்க எல்லோரும் போய் பார்க்கலான்னு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கேயும் அதுமாரி தான். இங்கெல்லாம் கியூஆர் கோடெலாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் யார் வேணால் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பர்மிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் இந்த ரெண்டுத்தில் நம்ம அண்ணனோட பிரச்சாரம் ஒன்று, நம்ம ஜனநாயகனோட செகண்ட் சிங்கிள், இதில் நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறது எதுன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அப்போ தான் தெரியும் நான் எதில் ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.